சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும். கர்த்தர் மட்டும் மாறாதவராக. குனிகிறது, காலை கழுவுறதுக்கு குனிகிறார். பந்து இருக்கும்போது அவர் ரிக்ளைன் பண்றார். எதுக்கு தெரியுமா? என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் ஃபுல்லா உங்களுக்கு தரேன். பலியை குறித்து அவர் பேசும்போது வலியை பற்றி பேசவில்லை, அதற்கு பிறகு வரப்போகிற மகா பெரிய எழுப்புதலை அவர் பேசினார். அவரோடு கூட பந்து இருக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள்ல மறுபடியும் அவரை சந்திப்போம், மறுபடியும் அந்த நாள்ல அவரோட பந்து இருக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3-7 முடிய வாசிக்க போகிறோம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் காட்டிக் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கட்டிக் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னாதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீஷர்களின் கால்களை அவர் கழுவினார் என்று நாம் பார்க்கிறோம். பஸ்கா என்கிற பண்டிகையை கொண்டாடும்படி தம்முடைய சீஷர்களோடு அவர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார். And as he is celebrating the Passover, இந்த இரவு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியேறின நாள். அதே பாஸ்ஓவர் நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டால் பூசப்பட்ட நிலைக்கால்களில் இருந்த அந்த இரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் கடந்து போய்விடுவார். அதே காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கிட்ட சொல்றாரு. அவரை சிலுவையிலே அறைவதற்கு முன் இருந்த அந்த நாளிலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். நம்பர் 1, பாவ மன்னிப்பின் வழியை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவதாக தேவனுடைய புதிய உடன்படிக்கையை அவர் சொல்லித் தருகிறார். எழுதிக் கொள்ளுங்கள். He showed them the way of forgiveness of sins. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கற்றுத்தந்தார். இரண்டாவது, புதிய உடன்படிக்கையின் அன்பை அவர் கற்றுத்தந்தார். மூன்றாவதாக, தாம் எப்படியாக ஜீவ பலியாக அவர் உடைக்கப்பட போகிறார் என்பதை அவர் கற்றுத்தந்தார். The sacrifice of Jesus Christ for all. நான்காவதாக, நித்திய ஜீவன், eternal life with resurrection, நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதலை அவர் கற்றுத்தந்தார். ஐந்தாவதாக, பூமியிலே இந்த பந்தியை அனுசரித்த அவர் பரலோகத்திலும் ஒரு பந்தி உண்டு என்பதை அவர்களுக்கு கற்றுத்தந்தார். The Lord's great supper in heaven. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு ஒன்று இருக்குது. இந்த பந்தியை நான் உங்களோடு இருக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் இந்த பந்தியில் என்னை பார்க்க முடியாது. நான் மறுபடியும் உங்களை பந்தியில் சந்திப்பேன். அந்த பந்தி இங்கே இல்லை, அது பரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஸோ இந்த 5 காரியங்களை the Lord's supper, அவருடைய பந்தி நமக்கு குறிக்கிறது. Every time you come to the table of the Lord's supper, அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வரும்போதெல்லாம் 5 காரியங்கள் உங்கள் மனதிலே எப்பொழுதும் அது ஆழமாய் நிற்க வேண்டும். You have to remember and bear this in mind. இதுக்காக தான் நான் இந்த பந்திக்கிட்ட வரேன்.
ஆனா இந்த பந்தி இருப்பதற்கு முன்பாக அவர் செய்த ஒரு காரியம்தான், அவர் என்ன செய்கிறார், சீஷர்களை எல்லாரையும் உட்கார வைத்துவிட்டு அவருடைய கால்களை கழுவும்படி அவர் முற்படுகிறார். இப்ப நம்ம போட்டிருக்கிற மாதிரி சாக்ஸ் போட்டு அந்த காலத்தில் யாரும் வரமாட்டாங்க. அவங்களுடைய அந்த சரப்பணிகளை அணிந்து கொண்டு நெடும் தூரம் அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணமாக காற்று வீசுகிற வறண்டு போன வனாந்தரம் மணல் மேடுகள் மேல் நடந்து வருவார்கள். அப்போ அவங்க கால்கள் அவ்வளவு அழுக்கு இருக்கும், அவ்வளவு காரியங்கள். இதன் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பிதாவுடைய சித்தத்துக்காக காத்திருந்தது. யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்ம இப்பொழுது வாசித்தோமே, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. So he was fully aware about what he was doing. He was not just doing a ritual, he was fulfilling something the Father told him. பிதா அவருக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படி அவர் சில காரியங்களை அவர் செய்கிறார். ஆனால் அது செய்வதற்கு காரணம், அவருக்கு ஒரு அறிவு இருந்தது, அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. பிதா எல்லாவற்றையும் என் கையில் தந்திருக்கிறார். The act of the Lord of heaven and earth stooping down to wash the feet of his disciples was not out of emotion or compulsion. It was out of the will of the Father to set a template of how ministry should operate. ஊழியம் என்றால் எப்படி நடக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளத்தை, அதனுடைய வழிமுறையை கற்றுக் கொடுக்கும்படி இயேசுவே முன்னுதாரணமாக அவர் என்ன செய்கிறார், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கையை கொடுத்து பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒருத்தருடைய காலை கழுவுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு தாழ்மை தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாழ்மை உள்ளவன் என்ன பண்ணுவான்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன தருகிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வான். Only the humble, the meek shall inherit the kingdom of God. The Lord gives grace to the humble. He stands against the prideful. ஆண்டவர் அளவில்லாத அன்பினால் என்னை நிரப்பினார். நிரப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ உண்மையா அவனை டெஸ்ட் பண்ணணும். அதிகமாக அப்பொழுது அங்க பக்கத்தில் இருந்த திருநங்கைகளை பார்த்திருக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவர் சொன்ன, இந்த திருநங்கைகளை கூப்பிட்டு நீ கால் கழுவணும்னா எனக்கா ரொம்ப கஷ்டமா போச்சு. சீரியஸ்லி டாட், சீரியஸ்லி ஆண்டவர் என்ற சொன்னாரு, see I want them to know that I love them. இல்ல ஆண்டவரே, அவங்க மனம் திரும்புவாங்களான்னு தெரியல, அவங்க மறுபடி பாவத்துக்கு போவாங்களான்னு தெரியல. எனக்கு ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொன்னார், பேதுரு என்னை மறுதலிப்பான்னு தெரிஞ்சு பேதுரு காலை நான் கழுவனேன். நான் சொன்னேன், பரவாயில்ல, பேதுரு ஊழியத்துக்கு வந்துட்டான்ல ஆண்டவரே. அடுத்தது ஆண்டவர் சொன்னாரு, என்ன அந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுதான் அவன் காலை நான் கழுவனேன். நான் உடைஞ்சிட்டேன். நான் என்ன அந்த இடத்துல வச்சு பார்த்தேன், என் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தா. ஆண்டவராகிய இயேசுவே உங்க காலை தொடுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த யாசகம் கேட்கிறவருடைய கால்களை அன்றைக்கு கழுவும் போது என் இருதயத்தில் ஒரு பெரிய வலியை நான் உணர்ந்தேன். தங்களை பற்றி யாருமே புரிஞ்சுக்கிடலைன்னு சொல்லி கன்ஃபியூஸ்டா
பாவத்தில் வாழ்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருவர் இப்படியாக என்னிடத்துல சொன்னார்கள். அவங்க வந்தவங்க, ஐயா நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அன்பை நாங்கள் பார்த்தவே இல்லை, எல்லாரும் எங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எவ்வளவு பாவம், எவ்வளவு அழுக்கு கால்கள் இருக்குது, அத்தனையும் அவர் கழுவி பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த பஸ்காவை அவர் செலிப்ரேட் பண்றதுக்கு வந்தது செலிப்ரேஷனுக்கு இல்லை, தன்னை தாழ்த்த வந்தார், தன்னை ஒப்பு கொடுக்க வந்தார், பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வந்தார். முழு தாற்பயமே இதுதான். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பிளே பண்றதுக்கு நான் விரும்புகிறேன். அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது உங்கள் உள்ளத்தில் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பாருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. Thursday of Holy Week began with a meal and ended with an arrest. Before they ate, Jesus knelt down and washed their feet. The king served his friends like a servant. Then at the table, Jesus broke the bread and gave it new meaning. He spoke of his body, his blood, a covenant they would only understand later. Then came the unthinkable, betrayal from one friend, denial from another. Later in Gethsemane, Jesus prayed in agony while his disciples struggled to stay awake. Yet not as I will, but as you will. He asked if the cup could pass, but still chose the Father's will. And then the torches appeared, Judas arrived, and the arrest began. இதுதான் இன்றைக்கு நடந்த காரியம். ஆண்டவராகிய இயேசு பந்தி இருக்கிறார், சீஷருடைய கால்களை அவர் கழுவுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் அவரை விட்டு விலகுகிறாங்க. யோசித்து பாருங்க, இதையெல்லாம் அவர் செய்த பிறகு யூதாஸ் காரியோத்துக்கு அவரை காட்டி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருகிறது. இது என்னுடைய சரீரம் என்று அவரிடத்தில் வாங்கி பெற்றுக்கொண்ட பிறகு, இது என்னுடைய விலையேற பெற்ற ரத்தம் என்பதை கேட்ட பிறகு யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தானா? இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர்கிட்ட சேர விரும்புகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கால்களை கழுவ விரும்புகிறார். பேதுரு அவர்கிட்ட சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களை, நாங்க தான் உங்க காலை கழுவணும், நீர் எங்க காலை கழுவ கூடாது. பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதுல உனக்கு என்கிட்ட இதை செய்யலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்ட்டார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார் பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நான் உன்னை கழுவுவதற்கு எனக்கு இடம் கொடு. He said, I want to do this so that you can have a part of me. என்னிடத்தில் உனக்கு பங்கு வேணும்னா நீ இந்த கால் கழுவுறதை நீ செய்யணும். எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவுகிறார், அவர் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். அன்பா நன்றா புரிந்து கொள்ளுங்க, கால்களை அவர் கழுவுவதற்கு காரணம் என்ன? கால்களை அவர் ஏன் கழுவுகிறார்? இந்த கால்களை கழுவுகிறதை குறித்து பைபிளில் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்றார். மார்க் 14ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம், இங்கே நடந்த சம்பவங்கள் மத்தேயுவில் மட்டுமல்ல, யோவானில் மட்டுமல்ல, மார்க், லூக்கா ஆகிய சுவிசேஷ நூல்களிலும் அந்த பாஸ்ஓவர் அன்றைக்கு இரவு அந்த கடைசி பந்தியை குறித்து, அதில் பேசப்பட்ட வார்த்தைகளையும் குறித்து
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய 26 அதிகாரம், மார்க்கு 14 அதிகாரம், லூக்கா 22 அதிகாரம். ஹோம்ஒர்க் மாதிரி தர, வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஸோ அந்த பந்தி இருக்கும்போது அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மத்திய 26:20 இப்படியாக சொல்லுகிறது. சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் செய்ய. தமிழ்ல பந்தி இருந்தார் என்று போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, when the evening came, Jesus was reclining at the table with the 12. recliner bed, recliner sofa னு போட்டிருக்குதுல. குனிவதற்கும் ரிக்ளைன் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. குனிகிறது காலை கழுவுறதுக்கு குனிகிறாரு. பந்தி இருக்கும்போது அவர் ரிக்ளைன் பண்றார். எதுக்கு தெரியுமா? என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் ஃபுல்லா உங்களுக்கு தர்றேன். You recline at the table only when you are relaxed, knowing fully well that that night he is going to be arrested and he is going to be tortured that night. அங்க நடந்த காரியங்கள்லாம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Everything is so significant. Everything predestined and planned by God. எல்லாமே அவர் பேசின வார்த்தைகள். ஆண்டவருக்கு அன்னைக்கு தெரியும் இவங்க இதுல ஒருத்தன் தன்னை காட்டி கொடுக்க போறான். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரத்திலே 21 வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான். அவருக்கு தெரியுது இங்க ஒருத்தர் இருக்கிறான், தன்னை காட்டி கொடுப்பான். 25 வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடி தான் என்றான். நானோன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் கேட்கலாம், ஆனா யூதாஸ் காரியத்தை கேட்கிறார். நானோ, ஆண்டவர் சொல்றார் நீ சொன்னபடிதான். அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்றும் விளங்கல, ஆனா யூதாஸ்க்கு தெரியும். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். Take and eat, this is my body. இது என்னுடைய சரீரம் என்று அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு உயர்ந்த அவருடைய செயலை பாருங்க. அவர் அவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்க விரும்புகிறார். இது என்னுடைய சரீரம், இது சாதாரண பிளட் இல்லைன்னு அதை பிச்சு அவங்ககிட்ட கொடுத்தாராம். இந்த வசனங்களை 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 25 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இதை பவுல் அப்போஸ்தலன் நினைவு கூறுகிறார். He is trying to educate the Corinth church that this is how God planned to forgive their sins. பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் செய்த அந்த காரியத்தை அங்கே அவர் நினைவு கூர்ந்து கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். 27 வசனம், மத்திய 26 27 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. நான் அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு அந்த 5 காரியத்தை சொன்னேன். forgiveness of sins, God's love covenant, His sacrifice, the eternal life, the Lord's great supper in heaven. ஸோ உங்களுக்காக ஊற்றப்படுகிற என்னுடைய விலையேற பெற்ற ரத்தமாய் இருக்கிறது. 29 வசனத்தை வாசித்து பாருங்கள். இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவதானமாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள். தட் மீன்ஸ் we are all waiting for a time where we are going to have a supper with him in heaven. அவரோடு கூட பந்தி இருக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள்ல மறுபடியும் அவரை சந்திப்போம். மறுபடியும் அந்த நாள்ல அவரோட பந்தி இருக்க போகிறோம். இந்த நாட்களில் தான் அவருடைய அன்பு இப்படியாக ஊற்றப்பட்டது, அது வெளிப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் அதே அன்பினால் உங்களை நிரப்புவாராக. அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் ஸ்தோத்திர பாட்டு, they sang a hymn. ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். They went out to the Mount of Olives. நல்லா கவனிங்க, இவங்க லாஸ்ட் சப்பர் இருந்தது எருசலேம்ல இருக்கிற மேல் வீட்டறையிலே அவங்க இருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டறையிலிருந்து அவங்க கீழே இறங்கி கெதரோன் பள்ளத்தாக்கில், கெதரோன் ஆற்று வழி அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மறுபடியும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒலிவ மலையில அவங்க ஏறுறாங்க. ஒலிவ மலையில இருக்கிற கீழே இருக்கிற கெத்செமனேன்ற அந்த தோட்டத்தில் அவர்கள் ஜெபம் பண்ண சேர்கிறார்கள். இது எல்லாமே இந்த இரவு தான் நடக்குது. அங்கதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் 31ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் நினைவு கூறும்படி அவங்களுக்கு காண்பிக்கிறார். மேய்ப்பனை வெட்டுனா எப்படி ஆடுகள் சிதறடிக்க ஓடுமோ அதே போல இந்த இரவு ஒரு சம்பவம் நடக்க போகிறது. இந்த காரியம் இன்னைக்கு நடக்க போகிறது. அவர்களிடத்திலே புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறபடி நான் வந்தேன் என்று அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை எப்படியாக அவர் ஜீவ பலியாக கொடுக்க போகிறார் என்பதையும் அறிந்தவராய் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னார். He told them how he is going to be sacrificed. இன்னைக்கு நம்மளால எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் பேச ஆரம்பிச்சாரு. இப்போ அவங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றார். இது தெரியுமா, இது தெரியுமா, இது மாதிரி நான் சொன்னனே உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்குதா, இது மாதிரி என்னை பற்றி எழுதப்பட்டிருக்குதே. ஆனால் ஒரு சந்தோஷமான காரியம், அவருடைய அந்த பலியை குறித்து அவர் பேசும்போது வலியை பற்றி பேசவில்லை. அதற்கு பிறகு வரப்போகிற மகா பெரிய எழுப்புதலை அவர் பேசினார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. மத்திய 26:32 வாசித்து பாருங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆகிலும் யாராவது சொல்லுங்க, ஆகிலும் சத்தமா ஆகிலும் சொல்லுங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆகிலும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். மறுபடியும் சொல்றேன், எவ்வளவோ போராட்டம் வந்தாலும் ஆகிலும் கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்புவார். வியாதிகள் வந்தாலும் ஆகிலும் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னார் பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும், எல்லாரும் உங்களை நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப வாய் விடக்கூடாது. பேதுரு நிறைய வாயில சொல்லுவார், ஆனா டைம் வரும்போது எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். கூப்பிட்டா யாருன்னே அவர் தெரியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிடுறது. தேவைப்படும் போது இயேசு கிட்ட வர்றது. எப்படி ஆண்டவரே இதை சுகமாக்கினீர், இதை கற்றுத்தாரும், நாங்கள் கேட்டால் ஏன் இந்த பேய் போக மாட்டேங்குது, இதெல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி கேட்க தெரியும். நீரே ஆனால் என்னை நடந்து வர சொல்லணும்னு சொல்லி தண்ணீர் மேலே நடக்கிற அந்த எல்லாம் அவருக்கு தெரியணும். ஆனா இங்க வாய் விடுறாரு பாருங்க, எல்லாரும் உங்களை 7 நிமித்தம் இடரடைந்தாலும் நான்லாம் அசையவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, ட்ரூலி ஐ டெல் யூ, மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், இந்த இரவு சேவல் 3 முறை கூவுகிறதுக்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பாய்.
அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் எனக்கு இப்பவும் புரியவே இல்லை. உம்மோடு நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும், கர்த்தர் மட்டும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படிலாம் நடக்கும், ஆகிலும் கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப பண்ணுவா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த பேதுரு எப்படின்னா, அவர் ஒரு முந்திரி கொட்டை மட்டும் இல்லை, அவர் எல்லாத்துக்கும் முன்மொழிகிறவர். அவர் என்ன சொன்னாலும் எல்லாரும் கூட நானும் செய்வோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இதே பேதுரு தான் ஆண்டவராக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரை காணலன்னு உடனே அவர் சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். அவர் சொன்ன உடனே கூட இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, நாங்களும் வருகிறோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பேதுருவை பற்றி கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பீட்டர் கேரக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உற்சாகமாக நம்மளை தட்டி தூக்குறதும் அதுதான், பிரச்சனைன்னு வந்தால் எல்லாத்தையும் குழப்புறதும் அதுதான். ஆனால் பேதுருடைய அந்த ஜீல் கர்த்தருக்கு பிடிச்சிச்சு. அதனால தான் அவரை அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலரை வச்சு அவர் மூலமாக எழுப்புதலை கொண்டு வந்தார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அந்த ஹோலி வீக் ஈஸ்டர்ல நடந்த அந்த டைம் லைன் பாருங்க. ஆண்டவராக இயேசு முதல்ல என்ன செய்யறாருன்னா, அவர் பெத்தனில லாசருவை உயிரோடு எழுப்புறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ட்ரையம்பண்டா ஆண்டவர் அந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்ல இருந்து இறங்கி எருசலேமுக்குள்ள போறார். எருசலேமுக்குள்ள போய் தான் அவர் என்ன செய்யறார், அப்பர் ரூம்ல, இந்த ஹோலி வீக்ல நடந்த காரியம், அப்பர் ரூம்ல லாஸ்ட் சப்பர் இருக்கிறார். அப்பர் ரூம் எங்க இருக்குது பாருங்க. அப்பர் ரூம் அந்த தேவாலயம் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்க அப்பர் ரூம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து அவர் மறுபடியும் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்க்கு அவர் அந்த ஒலிவ மலையில மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், அது இந்த பக்கம் நடுவில் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தாக்கை தாண்டி திருப்பி இந்த பக்கம் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். அதுதான் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபிக்க சொன்னார். எதுக்கு ஜெபிக்க சொன்னார் தெரியுமா? மத்தேயு 26:38 இப்படியாக சொல்கிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா என்ன பண்ணுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிங்க. அவர் ஜெபம் பண்ணினது காரணம் என்ன? நீங்க நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு சடங்கா வர்றாங்க, உண்மையா கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறது இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்றாங்க, ஆனால் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறது இல்லை, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவராக இயேசு இந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அவர் தனித்திருந்து ஜெபித்தார், பிதாவின் இடத்துல சுத்தத்தை கேட்டார். இன்னைக்கு ஜென் ஜி எப்படி இருக்குதுன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து போட்டுட்டா அவங்க ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க. That's not it. There is something called a preparation. நீங்க மதியம் 2 மணி நேரம் என்னை தனிமைப்படுத்தி எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு, I had to stay separate. I had to be with myself and God. I had to close my eyes and pray. I had to spend time. உம்முடைய சித்தம் என்ன, எதை குறித்து நான் பேசணும்? ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தது போகவே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். நான் உங்களுக்கு செய்தது போலவே. அவருடைய அந்த ஜெப ஆவியை ஊற்றார். அந்த ஜெப ஆவியை அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள சொல்லி கேட்கிறார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அவர்கிட்ட சொல்ல 41ஆம் வசனத்துல, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள். ஏன்? ஆண்டவரை காட்டி கொடுக்க வரும்போது எல்லாரும் அவரை விட்டு ஓட போறாங்க. இளம் வாலிபனான யோவான் தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓட போறான். உம்மோட கூட மரிக்க வரோன்னு சொன்ன பேதுரு ஓட போறான். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், எழுப்புதல் என்பது
சிலுவை இல்லாமல் உயிர் தெழுப்புதல் வரவே வராது. யாராவது ஒருவர் சொல்ல வேண்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏசாமி அர்ப்பணித்தது போல எத்தனை பேரை நம்மளை இன்னைக்கு அர்ப்பணிக்க முடியும்? என் சித்தம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது நடந்துடணும், எனக்கு அது நடந்துடணும், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு கேட்கிறோம். ஆனா எத்தனை பேரு பிதாவே என் சித்தம் அல்ல, அவர் கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் this is the night where Jesus said yes. ஏசாமி எஸ் சொன்னார். சீஷருடைய கால கழுவை எஸ் சொன்னார். தன்னுடைய சரீரம் உடைக்கப்பட எஸ் சொன்னார். தன்னுடைய ரத்தம் ஊற்றப்பட எஸ் சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையை சுமக்க, சிலுவையின சாதாரணமானதில்லை, அந்த சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சாட்டையால் அடிக்க போறார். அவர் முழுக ஆழமா உழுதாக. அதை அடிச்ச ஒவ்வொரு அடியும் முள்ளு கல்லெல்லாம் அதனுடைய எண்டுல கட்டி வச்சிருப்பாங்க. அடிக்கும் போது ஒவ்வொரு தடவை உள்ள இறங்கும், இழுக்கும் போது சதையை பிச்சுக்கிட்டு வரும். அவர் முதுகை ஆழமாய் உழுதார்களாம். அவருடைய சிரசில முள் மூடிய சூட்டி போர்ச்சவில் ஓங்கி அடிக்க அடிக்க அது தலையில இறங்கி அவர் கண்ணு வழியா வெளியே வந்ததுன்னு ஒரு வேதகம் சொல்கிறது. இதையெல்லாம் அவர் சகிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எஸ் சொன்னார். இதையெல்லாம் அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி he said yes. கால் கழுவுறது என்ன தெரியுமா அர்த்தம்? வீட்டுக்குள்ள வர்றது அர்த்தம். எப்போ காலை கழுவுவாங்கன்னா, நம்மளை ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு ஏத்த போறதுன்னா காலை கழுவுவாங்க. அப்போ ஆண்டவர் எதுக்காக காலை கழுவினார்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரு பண்ண வைக்க போறாரு. இதுக்கு மேல அவங்க வெளியே நிக்க போறதில்ல. இதுக்கு மேல திரை சீலை கிழிய போகிறது. அதுக்குதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். The sandals of preparedness. மலையின் மேல் இருக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. How beautiful are the feet of them that share the gospel. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க கால்களை தொட்டு உங்களிடத்திலே அவர் அன்பு செலுத்த போறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? எஸ் சொல்ல போறீங்களா? எதுக்கு எஸ் சொல்ல போறீங்க? அவர் நன்மைகள் கொடுக்கும்போது எஸ் சொல்ற நம்ம, அவர் சில உபத்திரவங்களை சில பாடுகளை காண்பித்து இதெல்லாம் நீ தாண்டி வரணும், இதுக்கு பிறகு நான் உன்னை மகிமையா உயர்த்துவேன்னு சொல்லி சொல்லும் போது, ஆண்டவரே எஸ் ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவைன்னு பாடுறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா அதன் மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம். நீ எதிர்பார்த்திருக்கும் நன்மைகள் நடக்காம போகும்போது, தேவ சித்தம் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குது, அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.